வணக்கம் நேயர்களே. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் 2015 முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை நாடாளுமன்றத்திற்காக 225 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. சுமார் 1 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்துள்ளனர். வாக்குப்பதிவு நேற்று மாலை முடிவடைந்த நிலையில் உடனடியாக வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி 2 கட்சிகளுக்கும் இடையே சுமார் 1% அளவிற்கான வேறுபாட்டின்படியே ராஜபக்சவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கணிசமான அளவில் வெற்றி பெற்று வருகிறது. யாழ்ப்பாணத்தில் 11 இடங்களிலும் தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. எனினும் ஒட்டுமொத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக சில மணி நேரங்களாகும். இலங்கை நாடாளுமன்றத்தில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறப்போகிறது, யார் பிரதமராக பதவியேற்கப் போகிறார்கள், ரணில் பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கு இன்னும் சில மணி நேரங்களில் பதில் கிடைத்துவிடும். இலங்கையின் யாழ்ப்பாணத்திலிருந்து நிர்வாக ஆசிரியர் சண்முகசுந்தரம், கொழும்பிலிருந்து செய்தியாளர் ரத்திகா சுதர்ஷினி நம்மோடு இணைய உள்ளனர். சென்னை அரங்கத்தில் இலங்கையில் பிறந்து வளர்ந்து அங்கு பணியாற்றிய ஊடகவியலாளர் சுமித்திரன் இந்த நேரலையில் பங்கேற்றுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கே இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமோக வெற்றி பெற்றுள்ளது. ராஜபக்சவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி 41% வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சி 40% வாக்குகளை பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி காலே, ரத்தினபுரி, மாத்தறை, ஹம்பன்தோட்டா ஆகிய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. மாத்தளை, புத்தளம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னிலையில் உள்ளது. வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு மாவட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 7 இடங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமோக வெற்றி பெற்றுள்ளது. நேற்று இலங்கையில் நடைபெற்ற தேர்தலில் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கள நிலவரங்களுடன் தற்போது நமது நிர்வாக ஆசிரியரான சண்முகசுந்தரம் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடன் பேசலாம். சண்முகசுந்தரம், தற்போது அங்கு வாக்கு எண்ணிக்கும் அந்த நிலை என்ன? திவ்யா, யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் 11 தேர்தல் மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த 11 தேர்தல் மண்டலங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 11 இடங்களிலும் முதலிடத்தில் தமிழ் குடியரசுக் கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆனால் இதில் 7 இடங்களும் இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் 7 எம்பிக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் இங்கு வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் தான் எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தற்போதைய நிலவரப்படி 5 இடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும், 1 இடம் ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி ஜனநாயக கட்சி EPDPக்கும் கிடைப்பதற்கும், 1 இடம் UNP கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே ஒரு மறு கோரிக்கை வைக்கப்பட இருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. அதாவது மறு வாக்கு எண்ணிக்கை கோருகிறார். ஏனென்றால் 6 வாக்குகள் அவர்கள் அதிகம் பெற்றால் அவர்களுக்கு 6 இடங்களும், 1 இடம் EPDP கட்சிக்கு அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே இந்த மறு வாக்கு எண்ணப்பட வேண்டும் என கோரிக்கை வைப்பதற்காக அக்கட்சித் தலைவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மறு வாக்கு எண்ணிக்கை வைக்கப்பட்டால் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் சில மணி நேரங்கள் கழித்துதான் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 11 இடங்கள் இருக்கின்றன. 11 மண்டலங்கள் இருக்கின்றன. 11 மண்டலங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றாலும் எம்பிக்களை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி 5 எம்பிக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும், 1 EPDPக்கும், 1 UNPக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திவ்யா, சண்முகசுந்தரம், இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்?
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த வாக்கு முடிவுகள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது குறித்து இறுதி முடிவு, ஏனென்றால் எத்தனை எம்பிக்கள் தேர்வு என்பது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக கொழும்பில் உள்ள தலைமையகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்க வேண்டும். எனவே அங்கு தகவல் சென்றிருக்கிறது. இந்த நேரத்திலே தற்போது மறுவாக்கு என்ற ஒரு கோரிக்கை வந்திருப்பதால் அது எத்தகைய முடிவுகள் எடுக்கப்படும் என்பது இங்குள்ள தேர்தல் ஆணையர் தான் கேட்க வேண்டும். என்றால் அவர் தற்போது உள்ளே இருப்பதால் நம்மால் தொடர்பு கொண்ட போது எடுக்க முடியும், அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. எனவே காத்திருக்கிறோம். வெகு விரைவில் இது குறித்த தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். விஸ்வா சண்முகசுந்தரம் தொடர்பிலேயே காத்திருங்க. நமது அரங்கத்தில் ஊடகவியலாளர் சோமித்திரன் இருக்காரு, அவரிடம் நம்ம பேசுவோம். குறிப்பா இந்த சண்முகசுந்தரம், நான் சோமித்திரன் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த மேண்டேட் எதை காண்பிக்கிறது அப்படின்னு தான் கேள்வி வைக்க போறோம். சொல்லுங்க சோமி. ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இப்போ வரப்போற அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இப்பொழுது வரையிலும் அதிகப்படியான இடங்களை பெற்றிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவுடையது 2வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் இது மஹிந்த ராஜபக்சேனுடைய கட்சி என்பதற்கு அப்பால் இது மைத்ரிபால சிறிசேன, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை தலைவராக கொண்ட கட்சியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த தேசிய அரசு என்பது சிங்களவர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தேசிய அரசு. அந்த அரசோடு தமிழ் தரப்பிலே இருந்து கொண்டு பேசுவதற்கு ஒரு வலுவான சக்தியை தமிழர்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதுதான் இந்த மேண்டேட். அதாவது நீங்க தமிழ் தரப்புல இத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட தமிழ் தரப்புல, ஆனால் தமிழர்கள் சிங்களவர்களோடு பேசுவதற்கு தங்கள் சார்பிலே ஒரு கட்சியை நொமினேட் பண்ணுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போது வடக்கு கிழக்கிலே பல்வேறு இடங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னணியிலே இருக்கிறது. இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே 5 அல்லது 6 இடங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மட்டக்களப்பிலே குறைந்தபட்சம் 3 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருவண்ணாமலையிலேயும் வன்னியிலேயும் 3 இடங்கள் கண்டிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஆகவே இது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழர்கள் சார்பிலே ஒரு பிரதிநிதியாக அடுத்து வரக்கூடிய 5 வருட காலம் என்பது தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது குறித்த, தமிழர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்கன்னா தமிழருடைய பிரச்சனையை தீர்ப்பது குறித்த ஒரு கடினமான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் தரப்பிலே ஒரு ஸ்ட்ராங்கான இப்ப நம்ம ஓட் ஷேரிங்கை பார்த்தோம்னா இலங்கையில இப்ப வந்த அளவுல பார்த்தோம்னா 3வது பெரிய கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான முடிவுகள் ஒரு உறுதியாக இருக்குது. இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய முடிவுகள் கூட உறுதித்தன்மை. ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, தமிழர்கள் தங்களோட நிலைப்பாட்டில் தெளிவா இருக்காங்க, என்ன செய்ய வேண்டும் என்று. பல குழப்பங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து தமிழகத்தில் பல குழப்பங்கள் இருந்தாலும் தமிழர்கள் தங்கள் முடிவிலே ஓரளவு தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. நிச்சயமா புலம்பெயர்ந்த தமிழரும் ஒரு பத்திரிகையாளர் இப்ப தொடர்பு இருக்கிறார். திவ்யா தொடர்ந்து அந்த பத்திரிகையாளரான லண்டனில் இருந்து கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கண்ணன், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தற்போது இலங்கை தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த முடிவுகளை அனைவரும் எப்படி பார்க்கறாங்க? வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே அங்கே பேச நண்பர்கள் குறிப்பிட்டது போல தமிழர் தரப்பு மிகவும் தீர்க்கமான ஒரு முடிவை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பெருவாரியான ஓட்டுகளை போட்டு அவர்கள் அங்கே வாக்குகளை பெற்று அவர்கள் ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கின்றது என்று கேட்டால் அது சிங்கள பகுதிகளில் தான் ஆரம்பிக்கின்றது. தற்போது நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இலங்கையின் தேர்தல் நிலவரப்படி 42% வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அங்கம் வகிக்கும் அவரது கட்சி முன்னணியிலும், ரணில் விக்ரமசிங்க 40% வாக்குகளை பெற்று அவரது கட்சி 2வது நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையிலும் இருக்கின்றது. பொதுவாக இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை மிக உற்று நோக்க வேண்டும். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக அந்த நாட்டில் இருக்கிறார். அவர்தான் மஹிந்த இருக்கின்ற கட்சியின் தலைவராகவும் இருக்கின்றார். அவர் தான் ஜனாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் தான் தனது கட்சிக்காக பரப்புரை மேற்கொள்ள மாட்டேன், தான் ஒரு நடுநிலைமையாக இருக்க போகின்றேன் என்று கூறி எந்த ஒரு பரப்புரையிலும் அவர் தேர்தல் களத்துக்கு அவர் செல்லவே இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ தான் எல்லா தேர்தல் இடங்களுக்கும் சென்று பெரிய பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தார். தற்போது இப்போ வந்து கொண்டிருக்கின்ற இந்த முடிவுகளை பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷவுடைய கட்சி ஒரு வெற்றி விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 2% தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில மாவட்டங்களின் முடிவுகள் வர இருக்கின்றன. அந்த மாவட்டத்தின் முடிவுகள்
சில வேளை ஐக்கிய தேசிய கட்சி அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அவரது கட்சி வெல்லக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இலங்கை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 225 ஆசனங்கள் இருக்கின்றது. இதிலே இந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய அதாவது 113 ஆசனங்களை எந்த கட்சி பெறுகின்றதோ அந்த கட்சி தான் இலங்கையிலே ஆட்சியை அமைக்க முடியும். ஆனால் தற்போதைய தேர்தல் நிலவரப்படி பார்த்தால் அங்கே எந்த கட்சிக்கும் 113 ஆசனங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தற்போது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அதனால் அங்கே ஒரு தொங்கு பாராளுமன்றம் நிலை ஏற்படுகின்றது. ஏற்கனவே அங்கே பேசிக்கொண்டிருந்த சில நண்பர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தேசிய அரசாங்கம் ஒன்றை அங்கே அமைக்க முடியும் என்று, அதாவது மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து நடக்கும் என்று. இது பெரும்பாலும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இடத்திலே முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் சரத் பொன்சேகா போன்ற அதிமுக்கிய அரசியல்வாதிகள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் மஹிந்த ராஜபக்சவை இணைத்து தேசிய அரசாங்கம் ஒன்றை கொண்டு வருவதற்கு அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக 113 ஆசனங்கள் கிடைக்கவில்லை என்றால் அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சியானது தமிழர் தரப்போடு பேசி தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த 22 ஆசனங்களையும் இணைத்து மேலதிகமாக இந்த 20 ஆசனங்களையும் இணைத்து அதனூடாக அவர்கள் ஒரு அரசாங்கத்தை அமைக்க சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. இது என்னுடைய கருத்து. இந்த நிலைமையில் தான் தற்போதைய இலங்கை அரசியல் நிலவரம் இருக்கின்றது. கண்ணன், மிக்க நன்றி கண்ணன். தொடர்பிலே காத்திருங்கள். இதற்கு முன்னதாக நமது நிர்வாக ஆசிரியர் கொழும்பில் காத்திருக்கிறார், மன்னிக்கவும் யாழ்ப்பாணத்தில் காத்திருக்கிறார். சண்முக சுந்தரம், இப்பொழுது நீங்கள் சுமித்திரன் பேசியதும் கேட்டிருப்பீர்கள், அதே போல திரு கண்ணன் பேசியதும் கேட்டிருப்பீர்கள். கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலாகவே இது பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் தற்போது வந்திருக்கக்கூடிய முடிவுகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்தங்கிய நிலையிலும் ராஜபக்சவுக்கு முன்னோக்கிய நிலையிலும் இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அங்குள்ள மக்கள் என்ன கருதுகிறார்கள்? அதாவது விஸ்வநாத், இங்குள்ள அரசியல் நோக்கர்கள் பலரிடம் தற்போது நான் பேசினேன். அதே போல பல முக்கிய கட்சி தலைவரிடம் பேசினேன். விடியற்காலை அவர்கள் எழுப்பி பேசிய போதும் அவர்கள் தேர்தலை உன்னோக்கி கவனித்திருந்தால் அவர்கள் பல கருத்துக்களை நம்மிடம் தெரிவித்தார்கள். அதாவது ராஜபக்சேவின் இனவாத கருத்துக்கு ஆதரவு இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அவர் இனவாதத்தை முன்வைத்து மிக தெளிவாக பேசினார். குறிப்பாக நீங்களே பார்த்திருக்கலாம், வடக்கு தமிழகத்தையும் இணைப்பதற்கு, இந்தியாவுடன் இணைப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே கூட்டு சதி செய்கிறார் என்றெல்லாம் கூறி சிங்கள மக்களின் எண்ணத்தை, அந்த இனவாத தூண்டிவிட்டிருக்கிறார். அதற்கு பலனும் கிடைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்த அளவுக்கு ராஜபக்சே வெற்றியை பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தற்போதும் முழுமையான வெற்றி அவர் கிடைக்கவில்லை. அதாவது நெக் அண்ட் நெக் என்று கூறுவார்கள், அதாவது கிடுக்கிப்பிடி போட்டி என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு போட்டி இருந்தது. இன்னும் பல மாவட்டங்களில் முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. ஆனால் தற்போது நிலவரத்தை பார்க்கும்பொழுது அவருடைய இனவாத கருத்துக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது, ஆதரவு கிடைத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் ஏற்கனவே கட்சியின் முதன்மை வேட்பாளராக திருகோணமலையில் போட்டியிடும் இரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார், நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தேவைப்பட்டால் அவருடன் சேர்ந்து அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைக்க உதவி புரிவோம் என்று கூறியிருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மீண்டும் பிரதமராவது உறுதியாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏனால் தற்போது அவர்கள் 2% தான் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சதவீத வாக்குகளையும் சேர்க்கும்போது அந்த எம்பிக்கள் எப்படி வரப்போகிறார் என்ற விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது எம்பிக்கள் வேறுபடலாம். ஆனால் ஏற்கனவே பல அரசியல் நோக்கர்கள், இங்குள்ள நோக்கர்கள் கூறிய கருத்து என்னவென்றால், அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவின் ஆதரவாளர்கள் அக்கட்சியில் இருக்கிறார்கள், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே. அங்கிருந்து அவர்கள் நிச்சயமாக ரணிலுக்கு ஆதரவாக இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஏற்கனவே பேசப்பட்டது. அதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்கிறது. எனவே அங்கிருந்து வரும்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும்பான்மை கிடைப்பதில் பெரிய பிரச்சனை இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கிறேன். விஸ்வநாத், தொடர்ந்து இணைப்பில் இருங்க சண்முக சுந்தரம். தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த திரு மாவை சேனாதிராஜா நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த அமோக வெற்றி கிடைத்திருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் நாங்கள் எதிர்பார்த்தது போல பெரும்பாலான இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தென்னிலங்கையிலே இப்பொழுதும் அதாவது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ராஜபக்சாவுக்கும் கணிசமான வெற்றிகள் கிடைத்து வருகின்றன. ஐக்கிய கட்சிக்கும் இப்பொழுது வருகின்ற
முடிவுகள் சாதகமாக அமைந்திருக்கின்றன. இதற்கு நாங்கள் இன்றைக்கு மாலை வரையில் நாங்கள் பொறுத்திருக்க அல்லது நண்பர்கள் வரையில் பொறுத்திருக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்று அதனை பொறுத்து தமிழ் மக்களுடைய பலத்தை, ஜனநாயக வெற்றியை, எவ்வாறு எங்களுடைய இனப்பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் பயன்படுத்தப் போகின்றோம் என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றோம். என்றால் ஆளுங்கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அவர்களுடன் நாங்கள் பேச்சு நடத்தி நாங்கள் எங்களுடைய முக்கியமாக இனப்பிரச்சனையையும் நிலப்பிரச்சனை போன்ற ஏனைய பல பிரச்சனைகளையும் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியுமா என்று நாங்கள் பேசி பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மாநிலத்திலே பெற்றிருக்கின்ற வெற்றி முன்பு நீங்கள் குறிப்பிடுவதை போல திரு சம்பந்தன் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை அணுகலாம் என்று சொன்னதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இருந்த பொழுதிலும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடைய வாக்குகள் பாராளுமன்றத்திலே அமைய இருக்கின்ற ஒரு புதிய தேர்தலுக்கு பிறகான கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனையையும் இணைய பிரச்சனைகளையும் முக்கியத்துவப்படுத்தி அதனுடன் பேச்சு நடத்துவதன் அடிப்படையில் எங்களுடைய ஆதரவை வழங்குவதா என்று நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கும். அதற்காக நாங்கள் அமைச்சரவையிலே சேருவோம், மந்திரி பதவிகளை ஏற்றுக்கொள்வோம் என்பது அர்த்தமாக இருக்க முடியாது. ஐயா, மிக்க நன்றி. ராதிகா, கொழும்பு தான் இருக்கிறதுலே அதிகமான தொகுதிகளை 19 தொகுதிகளை கொண்ட ஒரு தேர்தல் மாவட்டமா இருக்கு. தற்போது அங்கு வாக்கு எண்ணும் பணி என்பது எப்படி நடைபெற்று வருது? நிலை என்ன? நிச்சயமாக பார்க்க போனால் திவ்யா, கொழும்பை பொறுத்தளவில் இங்குதான் அனைத்து தேர்தல் முடிவுகளும் வெளியிடப்படுகின்றன. அதே பொறுத்தளவில் எந்த தேர்தலை பார்த்தாலும் கொழும்பின் இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கை தான் நடைபெறும். அதாவது எல்லா மாவட்டங்களும் அறிவித்த பிறகுதான் இறுதியில் தான் கொழும்பில் அதாவது வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படும். அதாவது முக்கியமாக மத்திய கொழும்பை பொறுத்தளவை ஒவ்வொரு வருடம், அதாவது எந்த வருடமானாலும் எந்த தேர்தல் ஆனாலும் ஐக்கிய தேசிய கட்சி தான் வெற்றி வாகை சூடும். அந்த வகையில் இந்த வருடமும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. இறுதிக்கட்ட முடிவுகள் இறுதி நேரத்தில் தான் கொழும்பில் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, ரத்திகா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இப்போ நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரிட்ட மற்றொரு கேள்வி கேட்கலாம். சண்முக சுந்தரம், இப்போ ஏற்கனவே பார்த்த போது முக்கியமான தொகுதியிலான கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளியாகல. இத்தகைய சூழ்நிலையில் வந்து யாழ்ப்பாணத்தில், வடகிழக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து கிட்டத்தட்ட 7 இடங்களுக்கான முடிவுகள் ஓரளவுக்கு தெளிவாக தெரிந்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இத்தகைய வெற்றியை அவர்கள் எதிர்பார்த்தார்களா? அந்த பகுதியில் அந்த மக்கள் இந்த அளவுக்கு உறுதித்தன்மையோடு இருப்பதற்கு காரணம் என்ன? விஸ்வா, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் அவர்கள் முதலிலிருந்தே நாங்கள் பெரிய வெற்றி பெறுவோம் என்று கூறினார். குறிப்பாக சம்பந்தவர்கள் நமக்கு அளித்த பேட்டியிலேயே 20 இடங்களுக்கு மேல் நாங்கள் பெறுவோம், 20 எம்பிக்களை நாங்கள் பெறுவோம் என்று கூறியிருந்தார். அந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் பொதுவாக இங்கு ஒரு மனநிலை, ஊடகத்திலும் சரி சமூக வலைதளங்களும் சரி, ஒரு மனநிலை என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த முறை பெரிய அளவு வெற்றி கிடைக்காது என்பது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரிலும், அதே போல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு பக்கத்திலும், அதே போன்ற இங்கு யுஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி போன்ற பல்வேறு கட்சிகள், தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் இங்கு மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டார்கள். இந்த பரப்புரையின் போது பார்க்கும்போதும் சரி, அதே போல பத்திரிகையாளராக இருக்கும் பிரபல பத்திரிகையாளர் வித்யாதரன் முன்னாள் போராளிகளை ஒன்றிணைத்து ஜனநாயக போராளிகள் என்ற பெயரில் ஒரு சுயேட்சை குழுவுடன் போட்டியிட்டார். இவையெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாக்குகளை பிரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்கு விகிதாச்சாரத்தை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு தலைகீழாக எதிர்மறையாக தற்போது நடைபெற்றிருக்கிறது. அதாவது மக்கள் அனைவரும் உறுதியாக தங்கள் சார்பிலே பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் என்பதை மிக தெளிவாக உறுதியாக கூறியிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த வாக்கு முடிவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்த்தது போல் நடந்திருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் முற்றிலுமாக அவர்கள் கைப்பற்றுவது போல ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை
தேர்தலை பொறுத்தமட்டில் வாக்கு சதவீதம் என்பது வாக்குகள் பெரும் வாக்குகள் தொகுதி எம்பிக்களாக மாறாது. விகிதாச்சார அடிப்படையில் வாக்குகள் பிரிந்து அதற்கு அடுத்தபடியாக தான் வரும். என்றால் இங்கு மொத்த வாக்குகள் 5% கீழ் இருப்பவர்கள் முதலில் நீக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு இருப்பவர்களை 6ஆல் பெருக்கி அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மிக சிக்கலான ஒரு அமைப்பு இங்கு தேர்தல் அமைப்பு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கும் முறை. எது இருப்பினும் 5 எம்பிக்கள் குறைந்தபட்சம் 5 எம்பிக்கள் இங்கிருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மறுவாக்கு கோரிக்கை வைத்தால் ஒருவேளை 6ஆக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. விஸ்வா சண்முகசுந்தரம், இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையிலான இந்த தேர்தல் போட்டியில் அவர்கள் இருவரும் எதிர்கொள்ள இருக்கிற சவால்கள் என்னென்ன? இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டம் என்றுதான் கூற வேண்டும். என்னால் அவர் எப்படி அணுகப் போகிறார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அவர் தற்போது பெரும்பான்மை பெறாவிட்டால் எப்படி மற்ற கட்சிகளை அணுகி போகிறார் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் அமைச்சு பதவிகள் தற்போதைக்கு வேண்டாம் என வெளிப்படையாக கூறி வருகிறார்கள். எனவே அவர்களை இணைக்கப் போகிறார்களா அல்லது தேசிய அரசாங்கம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். தேசிய அரசாங்கம் அமைத்தால் அதில் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடம் கொடுப்பார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் வருகின்றன. இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரை அவர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் நெருங்கிய உறவு, அதாவது இணக்கமான உறவு கொண்டிருக்கிறார் அதிபருடன். எனவே அதிபருக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கின்ற பல்வேறு வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே கட்சிக்கு தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவை போல இங்கு கட்சி தாவல் தடை சட்டம் ஏதும் கிடையாது. எனவே யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கும் மாறிக்கொள்ளலாம். எனவே கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஒரு 90 இடங்களை பெற்றிருந்தால் அதிலிருந்து ஒரு 20-30 பேர் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றால் அனைவருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வந்தால் நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இது இலங்கையில் சகஜமாக நடைபெறக்கூடிய ஒன்று. எனவே அதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதை எப்படி சமாளிக்கப் போகிறார், அதிபர் மைத்ரிபாலாவுடன் எப்படி அவர் தன்னுடைய இணக்கான உறவை மேலும் வலுப்படுத்தப் போகிறார் என்பதுதான் அவருக்கு மிக முக்கிய சவால். அதைவிட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவித்திருப்பதால் அவர்களை எப்படி உள்ளடக்கி தேசிய அரசாங்கத்தை அமைக்கப் போகிறார் அல்லது வெளியிலிருந்து ஆதரவை பெற்று அமைக்கப் போகிறார் என்பதுதான் அவர் முன் உள்ள மிகப்பெரிய சவால். மஹிந்த ராஜபக்சேவை பொறுத்தவரை அவர் பல எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஏனால் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டன. தினந்தோறும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அதையெல்லாம் மீறி அவர் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போதைய நிலையில் 2% வாக்குகள் வித்தியாசத்தில் ரணில் விக்ரமசிங்கை விட அதிகமாக இருக்கிறார் ராஜபக்சே. எனவே இதை பார்க்கும்பொழுது ராஜபக்சேவுக்கு ஆதரவு இன்னும் குறையவில்லை. அவருடைய இனவாத கருத்துக்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது, சிங்கள மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதுதான் இது எடுத்து காட்டுகிறது. அதை எப்படி அவர் மாற்றப் போகிறார் என்பதை வைத்தான் ரணிலின் அடுத்த கட்ட நகர்வை வைத்துதான் ராஜபக்சேவின் நகர்வே இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். திவ்யா. சண்முகசுந்தரம், நீங்க சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். அங்க கட்சி தாவல் என்பது நடக்கக்கூடும். அப்போ தற்போதைய நிலவரப்படி நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது. முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். தற்போதைய உங்க தகவல்களுக்கு நன்றி. அடுத்த கட்டமா மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் சண்முகசுந்தரம். சுவிட்சர்லாந்திலிருந்து ஊடகவியலாளர் தர்ஷன் தற்போது தொலைபேசியில் காத்திருக்கிறார். தர்ஷன், இந்த முடிவை சர்வதேச புலம்பெயர் தமிழர்கள் சார்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் சார்பில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், கடந்த அரசாங்கமாக இருக்கட்டும், அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது தற்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய அரசாங்கமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த அரசாங்கங்கள் என்னதான் சொல்லி இருந்தாலும் கூட வடகிழக்கு தமிழ் பிரதேசங்களை பொறுத்த மட்டில் தமிழ் தேசியத்திற்கு மிகுந்த ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி இருந்தது இந்த தேர்தல். காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்களுடைய பெருவாரியான ஆதரவு இருந்தாலும் கூட இந்த முறை கொஞ்சம் விரக்தி நிலையும் இருந்தது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அண்மை காலமான போக்குகள் மக்களிடத்தில் ஒரு கட்டாயமான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருந்தது. இந்த முறை போட்டியும் கூட மும்முனை போட்டிகளுக்கு மேலாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிகளுக்கு ஆசனம் சென்றுவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்தது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆசனங்கள் பகிரப்படும் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்தாலும் கூட எந்த சலுகைகளுக்கும் உட்படாமல் தமிழ் தேசியத்திற்காக தமிழர்கள் ஒன்றிணைந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்க நிலவரங்களின்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலில் இருக்கிறார்கள் என்று கூறலாம். தர்ஷன், தமிழ் தேசிய கூட்டமைப்பாகட்டும் சில தமிழ் கட்சிகளாகட்டும் அவர்கள் சில அதிருப்திகள் வெளிப்படுத்தப்பட்ட இந்த தேர்தலில் அதையும் தாண்டி ஒருமித்த கருத்தோடு தமிழ் தேசிய கூட்டணியை ஆதரித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்பது குறிப்பிடக்கூடிய விடயமாக இதில் தென்படவில்லை. காரணம்,
எல்லோருக்குமே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதும் அதில் இருக்கும் உறுப்பினர்கள் மீதும் மிகுந்த அதாவது நம்பிக்கை அவநம்பிக்கைகள் இந்த தேர்தலில் இடம்பெற்றிருந்தது. இருப்பினும் கூட புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, அதே நேரம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களும் சரி, ஒரு விடயத்தினரே கட்டாயமாக தங்களுடைய கவனத்தினை செலுத்தியிருந்தனர். அதாவது இந்த முறை கூட்டாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து அவர்களை ஒரு சக்தி மிக்க பலமான அமைப்பாக உருவாக்கினால் மாத்திரமே சர்வதேச நாடுகளின் மூலமாக ஏற்பட போகும் பிரச்சனை தீர்வாக இருக்கட்டும், அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்தினோடு ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாய்ப்பினை கட்டாயமாக வழங்க வேண்டும். இது சிதறடிக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டால் இன்னும் ஒரு முறை தமிழர்கள் ஒரு தோல்வியினை தழுவக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று அனைவருமே ஒரு அச்சத்தில் இருந்தனர். எனவே அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான் அனைவரும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த முறை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். நன்றி தர்ஷன், தொடர்ந்து இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்து தேர்தல் முடிவுகள் வெளிவரும் தருணங்களில் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி. தற்போது சோமிதரன், உங்களிடம் ஒரு கேள்வி. இன்னும் அந்த ரியல் பேட்டில் என்பதே நம்ம அங்கே தொடங்கல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எனினும் தேர்தல் முடிவுகள் வந்து காலையிலேருந்தே நள்ளிரவு முதலே வெளிவந்தாலும் கட்சித்தாவல் என்பது அங்கே நடக்கக்கூடும் அப்படின்றதுனால இறுதி கட்டம் எப்படி இருக்கும்? இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்ன, இப்போ யூபிஎஃப்ஏ வந்து அதிகப்படியான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்குமான முடிவுகளின் அடிப்படையில் இருக்குது. ஆனால் இது வந்து மைத்ரி மஹிந்த இணைந்த ஒரு ஓட்டு கிடைச்சிருக்கு. அதாவது தனியாக மஹிந்தவுக்கு கிடைத்த வாக்குகள் அல்ல. ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் மைத்திரிபால சிறிசேன தான். நீங்கள் நேற்றும் முந்தநாளும் அந்த கட்சிக்குள் நடந்த அதிரடியாக மைத்திரிபால சிறிசேன கட்சியை வந்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அவர் எடுத்த நடவடிக்கைகளை நமக்கு தெரியும். நேற்று வந்து அந்த கட்சியினுடைய அதிமுக்கியமான மத்திய குழுவில் இருக்கக்கூடிய 13 உறுப்பினர்களை அவர் நீக்கியிருக்கிறார். இன்னொரு பக்கம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களை நீக்கியிருக்கிறார், புதிய பொதுச் செயலாளர்களை நியமித்திருக்கிறார். ஸோ இப்போ புதிய பொதுச் செயலாளர்கள் தான் அடுத்த கட்டமாக நாளையிலிருந்து கட்சியினுடைய நடவடிக்கைகளை அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. பழைய பொதுச் செயலாளர்களுக்கு நீதிமன்றம் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கான நீதிமன்ற உத்தரவை ஒட்டுவதற்காக வீட்டுக்கு போன போது கூட அவர்கள் வீட்டில் இல்லை. அந்த பொதுச் செயலாளர்கள் வாக்களிப்பு கூட வரல. அப்படியே அவனோட நிலைமை இருக்குது. ஆகவே மைத்திரி வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார். ஆகவே மஹிந்த ஓரங்கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது முதலாவது. இது தவிர வந்து கட்சித்தாவல் என்பது அதான் இப்போ இந்தியாவை போல கட்சித்தாவல் தடை சட்டமெல்லாம் அங்கே கிடையாது. இப்போ மைத்திரிபாலவும் ரணில் விக்ரமசிங்கவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது ரணில் விக்ரமசிங்கவே அங்கிருந்து ஒரு 30 பேரை இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இழுத்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இவர் இப்ப இறுதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அந்த நிலைமை தீர்மானிக்க முடியும். அதாவது ராஜபக்சவை ஓரங்கட்டுவதற்கான முடிவுகளை வந்து மைத்ரிபால எடுக்கிறான்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஸ்ட்ராங் டெசிஷன் இப்ப எடுக்கிறது ஏன் அவர் வந்து முன்பே எடுக்கல? தேர்தல்ல நிக்க வேணாம்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, அது அங்கதான் இதுதான் இப்ப இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு மைத்ரிபால ஒரு அறிவித்தல் கொடுத்தார். மஹிந்தவுக்கு வந்து தேர்தல் நிற்பதற்கான சீட்டு கொடுப்பதில்லை என்பதில் தெளிவாக இருந்தார். ஆனால் கட்சிக்குள்ள வந்து மஹிந்தவுக்கு சீட் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கட்சியை உடைத்துக்கொண்டு ஒரு பெரும்பாலான உறுப்பினர்கள் வெளியே போய் தனியாக நிற்பதற்கான ஒரு திட்டத்தில் இருந்தாங்க. அப்படி நின்றிருந்தால் இன்று மஹிந்தவனுடைய தனிப்பட்ட வெற்றி என்ன, தனிப்பட்ட முறையில் மஹிந்தவுக்கான பலம் என்ன என்பது தெரிஞ்சிருக்கும். குறைந்தபட்சம் அவர் ஒரு 40 தொடக்கம் 50 ஆசனங்களை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி 40 தொடக்கம் 50 ஆசனங்களோடு ஒரு தனி கட்சியாக மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்துக்குள் வந்தால் அவரை அந்த பாராளுமன்றத்துக்குள் இருந்து வெளியேற்றுவதோ அல்லது பாராளுமன்றத்தை இயங்க வைப்பது என்பதோ மிக மோசமான ஒரு நிலைமையில் சந்திருக்கு. அந்த பாராளுமன்றத்தையே குழப்பி விடுவார்கள். ஆகவே அதை தவிர்ப்பதற்கு மஹிந்தவை உள்ளே இழுத்து அதன் பிறகு மஹிந்தவை இல்லாமல் செய்வதற்கான ஒரு டாக்டிக்கல் மூவ் தான் அது. ஆகவே இவர் கட்சியை உடையக்கூடாது. கட்சியை உடையவிடக்கூடாது என்றால் மஹிந்தவுக்கு சீட் கொடுக்கிறது. மஹிந்தவுக்கு சீட் கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஓய்ந்த பிறகு, சரியாக தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்து தேர்தலுக்கு வெறும் 48 மணி நேரம் இருக்கிற போது அவர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மைத்ரிபால ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் உங்களை என்னால் பிரதமராக நியமிக்க முடியாது. ஸோ இப்போ மைத்ரியால் சொல்ல முடியும் மஹிந்த பிரதமராக நியமிக்க மாட்டோம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிறார்கள்.
ஆகவே இது மஹிந்தவுக்கு விழுந்த ஓட்டல்ல, இது மைத்திரிக்காகவும் கட்சிக்காகவும் விழுந்த ஓட்டு என்று சொல்ல முடியும். இது ரொம்ப டெக்னிக்கலாக அதாவது இந்தியா மாதிரி இல்லாம இலங்கை தேர்தல் என்பது வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ரொம்பவே வேறு மாதிரியான ஒரு மைத்திரியோட ஒரு கேம் பிளான் மாதிரி தான் அது நிச்சயமா இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.